சரி, இப்போ நம்ம பார்க்குறது வந்து கால் பாத சிகிச்சை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. இதில் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக கால் பாதங்களில் இருக்குது. இதில் மெயினாக வந்து 10 ஆர்கான், 7 எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ், நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் மண்டலம் எல்லாமே கால் பாதங்களில் இருப்பதன் மூலம் சரியான புள்ளிகளை நாம் முறையாக ரிஃப்ளெக்ஸாலஜி முறைப்படி தூண்டுவதன் மூலம் நம் உடலில் ஆரோக்கியத்தை வளர்ப்பதற்கும் நோய்களை குணப்படுத்துவதற்கும் கால் பாத சிகிச்சை இன்றைய காலகட்டத்தில் நமக்கு உதவுது. இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிறது இந்த 7 நாளமில்லா சுரப்பிகளுடைய செயல்பாடுகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். எண்டோக்ரின் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது. அதில் முக்கியமாக இன்றைய பாடத்திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அட்ரினல் கிளாண்ட், இந்த அட்ரினல் கிளாண்டினுடைய செயல்பாடுகள் என்ன, அதில் ஏற்படக்கூடிய எக்ஸஸாக அது வந்து ஹார்மோனை சுரந்தாலும் குறைவாக சுரந்தாலும் உடலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாக பார்த்தோம்னா 7 எண்டோக்ரின் கிளாண்டில் பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பாராதைராய்டு, தைமஸு, அட்ரினல், ப்ராஸ்லேட் இன்று பேங்க்ரியாஸ், இந்த 7 நாளமில்லா சுரப்பிகள் நம்ம உடலில் இருக்குது. அதில் வந்து சிறுநீரகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய சுரப்பி தான் அட்ரினல் சுரப்பி. 2 கால்லையும் சிறுநீரகத்தின் உச்சியில் 2 கால்லையும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுரப்பி இந்த அட்ரினல் சுரப்பி. அட்ரினல் சுரப்பி வந்து நம்ம உடலில் அதிகமான வேலைகளை செய்யுது. இந்த அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவை, ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்தத்தை கட்டுப்படுத்துதல், குளுக்கோஸ் லெவல் உடலில் குறைஞ்சிக்கு போகும்போது அதை அதிகரிப்பது, இதெல்லாம் வந்து இந்த அட்ரினல் சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோனில் முக்கியமான வேலை. அதோடு மட்டுமல்லாமல் இந்த அட்ரினல் சுரப்பி நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தான் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி உடலில் கரெக்டாக இருக்கும். வெளியில் எல்லாம் ஆக்சிஜன் இருக்குது, எப்படி போகும் உள்ள? இந்த சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் நோஸ் வழியாக வந்து வெளியில் இருக்கிற ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போய் உடலில் ரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் தங்குதடை இல்லாமல் ஆக்சிஜனை எடுத்து செல்வதற்கு உதவி செய்கிறது இந்த அட்ரினல் சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன். அப்போ அட்ரினல் சுரப்பிலேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் சரியாக சுரக்கலைன்னா லங்ஸ் டிஸார்டர் நிறைய பேர் இருக்கும். காச நோயின்னு சொல்கிறாங்களே, டிபின்னு, அந்த காச நோய் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா இந்த அட்ரினல் சுரப்பி சரியாக ஹார்மோனை சுரக்கலை. கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் வந்து ரொம்ப குறைவாக சுரந்துச்சு அப்படின்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். லங்ஸு பிரச்சனை, சில பேருக்கு லங்ஸில் கேன்சர் வரும், ஆக்சிஜன் பற்றாக்குறை, உடலில் ஹீமோகுளோபின் பற்றாக்குறை, ரத்த ஓட்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம பூராயிரும். ஏன்னா ஆக்சிஜன் உள்ளே போனால் தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம் நல்லாயிருக்கும். அப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம் பூராயிரும், ஸ்கின் டிசீஸ் நிறைய பேருக்கு ஏற்படும். அதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணமாயிரும். இந்த கார்டிசோல் நல்ல கரெக்டான சமநிலையில் இருந்தால் தான் ரத்தத்தில் வந்து ப்ரெஷர், இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்க. அப்போ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு தடவை ரத்த அழுத்தம் அதிகமாகிட்டுனா வாழ்நாள் முழுவதுமே மாத்திரை எடுத்து மருந்து எடுத்துக்கிற சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைக்கக்கூடியது ஹார்மோனை சுரக்கிறதும் இந்த அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன். இந்த அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய கார்டிசோல் என்றக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும், தலை சுத்தல், மயக்கம் ஏற்படும். சில பேருக்கு சடன் ஹார்ட் அட்டாக். இன்றைக்கி எந்த பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து 50 வயசுக்கு மேற்பட்டு 75 வயசுக்கு மேற்பட்டவங்களாம் ஒருத்தர் 2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். ரத்தத்தில் பிளாக்கேஜ், ரத்த குழாயில் பிளாக் வர்றது வேறு, ஹார்ட் அட்டாக் வேறு. ஹார்ட் அட்டாக்னா சடன் ஹார்ட் அட்டாக். இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. அது மாதிரி சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அட்ரினல் கிளாண்ட் வந்து கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போது அது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது, ரத்த அழுத்தத்தை வேகமாக வந்து சர்க்குலேட்டரி அதிகப்படும், படபடப்பு தன்மையாகும். அப்போ என்ன ஆகும்? ஏற்கனவே வந்து இரத்த குழாய்களில் சர்க்கரை படிமன்கள், கொலஸ்ட்ரால் படிமன்கள், கால்சியம் படிமன்லாம் எல்லாம் என்ன வயது ஆக இரத்த குழாயில் அப்படியே சுருக்க நிலையை வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் வேகமாக போகும்போது இதெல்லாம் கரைஞ்சி வேகமாக போகும்போது சடனாக ஹார்ட் பக்கத்துக்கு போனோன்னு பிளாக் ஆகிடும். அப்போ தான் சடன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த கார்டிசோல் வந்து வேகமாக சுரக்கும்போது அதிக படபடப்பு தன்மையை ரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதனால் சடன் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு நிறைய மாரடைப்பு வர்றதுக்கு காரணம் இருக்குது. அதனால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதன் மூலம் நம்ம வந்து பெரும்பாலான நோய்கள் வராமல் தவிர்க்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மனதை படபடப்பு தன்மை இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கமோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். ஏன்னா மன அழுத்தம் அதிகமாகும் போது இந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன ரெமடி அப்படின்னா நல்லா சரியான நேரத்துக்கு நல்லா தூங்கணும். மன அழுத்தம் இருக்கும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம்னா உடல் வந்து சமநிலை ஏற்படும். இந்த கார்டிசோல் ஹார்மோன் சமமாக சுரப்பதுக்கு உதவும்.
அதிக நாள் அதிகமாக கண்ணு முழிச்சுக்கிட்டு நைட்டில் தூங்காமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த கார்டிசோல் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பித்து மன அழுத்தத்தை ஏற்படுத்தி பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது எண்டோக்ரின் சிஸ்டம் வந்து முக்கியமானது. இப்போ ரிஃப்ளெக்ஸாலஜினா ஏதோ காலில் அழுத்தம் கொடுக்குறோம் ஏதோ செய்யுது அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நோய்களுக்கு எந்தெந்த புள்ளிகளை தேர்ந்தெடுக்கணும், எந்த பாயிண்டில் அழுத்தம் கொடுக்கக்கூடாது, எந்த பாயிண்டில் குறைவாக அழுத்தம் கொடுக்கணும், எதில் அதிகமாக அழுத்தம் கொடுக்கணும் கொண்டு வந்தால் தான் நோய்கள் குணமடையும். நம்ம முன்னாடி அடிக்கடி சொல்லியிருக்கோம், ரிஃப்ளெக்ஸாலஜியில் 2 டைப் இருக்குது. ஒன்று மசாஜ் டைப்பு, ஒன்று தெரபி. தெரபி அப்படிங்கிறது சிகிச்சை முறை. ஒரு நோய் ஏற்படுதுன்னா அந்த நோய்க்குடைய பாயிண்ட்ஸ் எது, அது 5 புள்ளியை தேர்ந்தெடுத்து அதை முறையாக 10 செட்டிங் 20 செட்டிங் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம்னா அந்த நோயிலிருந்து விடுபடும். மசாஜ் அப்படிங்கிறது நம்ம அழுத்தம் மேலோட்டமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உடல் உறுப்புகளுக்கு ஆக்டிவேட் ஆகும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், நல்ல கொஞ்சம் தூக்கத்தை கொடுக்கும், இரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் சென்றடையும். இது போல் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ரிலீவ் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி எல்லாம் நிறையா எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா மசாஜ் சென்டர் இருக்குது. ஃபுட் மசாஜ் பண்ணுறதுனால உடல் வந்து கொஞ்சம் மன அழுத்தம் மன இறுக்கத்திலேருந்து கொஞ்சம் வேறுபாடு கிடைக்கும், நல்ல ஸ்லீப்பு தூக்கத்தை கொடுக்கும், சீரான ரத்த ஓட்டம் உடலில் ஃபுல்லாக போகும், உடம்பு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்துவதற்கு கால் பாதத்தை 100% உதவுது. ஆனால் குறிப்பிட்ட டிசீஸ் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க, நிறையா கிட்னி ப்ராப்ளம் நிறையா இருக்குது, டயபெட்டிஸ்னால் நிறையா பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு வலி, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குழந்தை பாக்கியன்மை, இப்படி நோய்கள் சொல்லிட்டு போகலாம். அந்த குறிப்பிட்ட நோய்களுக்கு நம்ம முழுமையாக ரிஃப்ளெக்ஸாலஜி தெரிஞ்சுக்கிட்டால் தான் எந்த உறுப்பு எந்த ஹார்மோன் வந்து அது பாதிப்புனால் வருது, அதுக்கு தகுந்த புள்ளிகளை தேர்ந்தெடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த கால்பாத சிகிச்சை பயன்படும். இது தெரப்பி அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்னா இந்த அட்ரினல் சுரப்பி என்ன ஆகுது, இதில் அழுத்தம் கொடுக்கறதுனால ஏற்கனவே மன அழுத்தம் மன படபடப்பு தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதை திருப்பியும் இந்த அட்ரினல் சுரப்பி பாயிண்ட்லேயே கொடுத்தோம்னா அதிகமாகிடும். அட்ரினல் சுரப்பியில் உயர் ரத்த ப்ரெஷர்னு ஒருத்தர் வர்றார், ஏற்கனவே நம்ம போட்டு அழுத்தி இருந்தோம்னா அட்ரினல் சுரப்பியில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடும். அப்போ அந்த சுரப்பியை டச் பண்ணாமல் பாக்கி சுரப்பி எதனுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அட்ரினல் கிளாண்டு பிட்யூட்டரி சுரப்பியினுடைய கண்ட்ரோலில் தான் அட்ரினல் கிளாண்ட் இருக்குது. நம்ம படிச்சிருக்கோம், அடிக்கடி சொல்லியிருக்கோம். ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாண்ட் எது, பிட்யூட்டரி கிளாண்ட். அது கீழே உள்ளதான் 6 சுரப்பிகள். இந்த 6 சுரப்பிகளை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது யாருன்னா இந்த பிட்யூட்டரி சுரப்பி. 6 சுரப்பிகளை தூண்ட செய்து அது என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்டர் போடுறது இந்த பிட்யூட்டரி சுரப்பி. அப்போ இந்த சுரப்பி வந்து எக்ஸஸாக ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த பிட்யூட்டரி கிளாண்டை நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அது கண்ட்ரோலாக வந்துடும். அப்போ டைரெக்டாக இந்த சுரப்பியில் கொடுத்தோம்னு வச்சுக்க நிறைய பாதிப்பு வரும். இந்த கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடலில் மன அழுத்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய செயலை செய்கிறது தான் கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்கிறது. எப்படின்னா அட்ரினல் கிளாண்ட். நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து ஏஜ் ரிப்பூலையும் மன அழுத்தம் மன இறுக்கம் படபடப்பு தன்மை இப்படி பல்வேறு வகையான பாதிப்புகள் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். இப்போ மன அழுத்தம் மன இறுக்கம் மன குழப்ப நிலைகள் இவையெல்லாம் ஏற்படும் போது இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இன்றைக்கி இருக்கக்கூடிய வியாதிகளில் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுறதுக்கு அதிகமான காரணம் கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால தான் எல்லாருக்கும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுது. அதே போல் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு காரணமும் இந்த கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனால. அதே போல் ஆக்சிஜன் பற்றாக்குறை, இன்றைக்கி லங்ஸ் டிசார்டர் வர்றதுக்கு எல்லாமே இந்த குறைவாக இந்த கார்டிசோல் சரியாக ஃபங்க்ஷன் ஆகாததுனால இந்த அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன் குறைவாக சுரக்கிறதுனால ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு லங்ஸ் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுது. அப்போ நம்ம உடலில் இருக்கிற முக்கியமான உறுப்பான லங்ஸு பாதிக்கப்படுவதற்கும் ஹார்ட்டு பாதிக்கப்படுவதற்கும் முக்கிய காரணமாக கார்டிசோல் இந்த அட்ரினல் கிளாண்ட். அப்போ நம்ம வருபவர்களுக்கு என்ன டிசீஸு எவ்வளோ நாளாக இருக்குது என்னென்ன பிரச்சனை இருக்குது என்ன மெடிசன் எடுத்துருவாங்க அதுக்கு தகுந்தாப்பில் பாயிண்ட்டை கொடுத்தோம்னா அந்த உறுப்புகள் இயற்கையாக சமநிலை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிடும். அதனால தான் மன அழுத்தம் மன குழப்பம் டாக்டர் பண்ணிங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுங்க. அப்போ மனதை அமைதிப்படுத்தி நல்லா தூங்க என்ன ஆகுது, அது அப்படியே பழைய நிலைமைக்கு வந்துடும். நமக்கு ஒரு படபடப்பு தன்மை அதிகமாக இருக்குது, நல்லா போய் உட்காந்து தூங்கிட்டோம்னு வச்சுங்க 6 மணி நேரம் ஏந்திரிச்சோம்னா புத்துயிர் கிடைக்கும். தூங்காமல் அப்படியே இருந்தோம்னா அதிகமாகி டென்ஷன் ஆகிடும். ஆக நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி தெரை சிசத்தில் 7 நலமில்லா சுரப்பிகள் 10 ஆர்கனை பற்றி 100% நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பாடத்தில் முக்கியமான உள்ளது. அப்போ சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் என்ன நம்ம பார்த்துருக்கோம். இரத்தத்தில் உள்ள நச்சுப் பொருட்கள் கழிவுப் பொருட்கள் இறந்த செல்கள்லாம் வெளியேற்றி உடலை தூய்மையான ரத்தத்தை கொடுக்கறது தான் சிறுநீரகத்தை வேலை. ரத்தத்தை வந்து ஃபில்ட்ரு பண்ணுது. இந்த ஃபில்ட்ரு பண்ணி அந்த தூய்மையான ரத்தத்தை எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறது.
இது பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனாக பண்ணுறது சிறுநீரகம். அப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ரசாயன உரங்கள் அதிகமாக கலக்காத உணவுப் பொருள் தான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கெமிக்கல் நிறையா இருக்குது. அப்போ அந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அப்போ என்ன ஆகும், இந்த கால்பாத சிகிச்சை கொடுக்கறதுனால கிட்னி வந்து ஒரு மூவ்மெண்ட் வரும்போது அது ஈஸியாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு 100% நம்ம கால்பாத சிகிச்சை உதவும். அதனால் வந்து இதை வந்து அற்புதமாக நம்ம பயன்படுத்தும் போது நிறைய நோய்களை குணப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாப்பையும் இதை பயன்படுத்தலாம். இப்போ பார்க்குறது வந்து அட்ரினல் கிளாண்ட் தான் பார்க்குறோம். இந்த அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிறது சிறுநீரகத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. இந்த சுரப்பியில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் பேர் தான் கார்டிசோல். இந்த கார்டிசோல் ஹார்மோன் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன், அது பேர். அது சமநிலை சுரந்தால் உடலில் நிறைய ஆரோக்கியமாக உடலை வைத்துக்கும். குளுக்கோஸ் உடலில் குறையும் போது அது சமநிலைப்படுத்தி கொண்டு வர்றதே இந்த ஹார்மோன். அதனால் இருதய சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல், ஸ்கின் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வராமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹார்மோன் கார்டிசோல். இந்த கார்டிசோல் சுரக்கிறதுக்கு தூண்டுறது எதுனா பிட்யூட்டரி சுரப்பி தான் இந்த கார்டிசோலை அட்ரினல் கிளாண்டு சுரக்கிறதுக்கு தூண்டுறது. அப்போ ஒரு நோய் வரும்போது அதிகமாக இது ஃபங்க்ஷன் ஆகும்போது அதை டச் பண்ணக்கூடாது. நம்ம வந்து மற்ற பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி, தைராய்டு, லிம் கிளாண்ட் இதை கொடுக்கும்போதும் அது சமநிலை அடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. படிக்குமா வேகமா? அதை அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேலே அமைந்துள்ளது. அட்ரினல் சுரப்பிகள் பல்வேறு ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றன. இந்த ஹார்மோன்கள் உடலின் இயல்பான செயல்பாடுகளுக்கு மிகவும் முக்கியம். உதாரணம் கார்டிசோல் சுரப்பி. இது ஆழ்ந்த எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு உதவுகிறது. அட்ரினல் சுரப்பி ஹார்மோன்கள் மூலம் வளர்சிதை மாற்றம் மற்றும் இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது. இது பாலியல் ஹார்மோன்கள் மற்றும் கார்டிசோலை உற்பத்தி செய்கிறது. இது உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமானது. இது முக்கியமாக வந்து நம்ம உடலில் வந்து உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் வந்து இந்த கார்டிசோல். இந்த சமநிலையில் சொன்னதுன்னா நம்ம உடலில் வந்து இரத்த அழுத்தம் நார்மலாக இருக்கும். அடுத்ததுமா அட்ரினல் புற்றுநோய் மனசோர்வு, கடுமையான சோர்வு, மரண மாரடைப்பு போன்றவற்றால் பாதிக்கப்படலாம். ஆமாம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மன அழுத்தம், மன இறுக்கங்கள் அதிகமாகும் போது இந்த சுரப்பியில் நிறைய சுரக்கிறதுனால உடல் சார்ந்த நோய்கள் ஏற்படுது. சில பேருக்கு அட்ரினலில் கேன்சர் வர்றதுக்கும் பாதிப்புகள் நிறையா இருக்குது. அதனால் எப்போதும் வந்து மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளணும். ரொம்ப நம்ம அவசரப்படுறது, டென்ஷன் ஆகும்போது நிறைய உடல் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கு 100% நமக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இரத்தம், சோடியம் மற்றும் குளுக்கோஸ் அளவுகளை அதிகரிப்பது உட்பட அட்ரினல் ஹார்மோன்கள் மன அழுத்தம் அல்லாத செயல்பாடுகளை கொண்டுள்ளன. அட்ரினல் சுரப்புகள் எந்த உறுப்புடன் சிறப்பாக இணைக்கப்பட்டுள்ளது? தைராய்டு, கல்லீரல், சிறுநீரகங்கள், ஹைப்போதலாமஸ். ஆமாம், இந்த கல்லீரல், சிறுநீரகம், லிவர், கல்லீரல், சிறுநீரகம், ஹைப்போதலாமஸ் இதெல்லாம் வந்து இந்த சுரப்பி பாதிக்கப்படும் போது அட்ரினல் சுரப்பி இதெல்லாம் பாதிக்கும். இப்போ இந்த அட்ரினல் கிளாண்ட் கார்டிசோல் வந்து அதிகமாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது லிவர் பாதிக்கும் நிறைய பேருக்கு ஹைப்போதாலமஸ் பாதிக்கப்பட்டு பிரெயின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் நிறையா வர்றதுக்கு காரணமாயிருது. இதெல்லாம் வந்து நம்ம பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சமநிலையில் இதை வச்சுக்கணும். நுரையீரலுக்கு ஆக்சிஜன் வழங்குதல் அதிகரிக்கிறது. கார்டிசோல் அதிக மன அழுத்த ஹார்மோன் உடல் முழுவதும் பல்வேறு செயல்பாடுகளை செய்கிறது. கார்டிசோல் உற்பத்தி மற்றும் ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி அட்ரினல் அச்சால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. உற்பத்தி இழப்பு ஏற்படும் பொழுது ஆட்டிசன் நோய் ஏற்படுகிறது. கார்டிசோல் என்பது ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் ஆகும். வீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும், இரத்த அழுத்தத்தை சீராக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீக்கம் வந்துடுது உடம்புல. சில பேர் கால் வீக்கம், பெரும்பாலும் கால்களில் தான் நிறைய வீக்கம் வருது, முட்டு வீக்கம். இப்போ உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கிறதுக்கு நிறைய ஹார்மோன்கள் உதவி செய்யும். அதில் இந்த கார்டிசோலும் ஒன்று முக்கியமான ஹார்மோன். அடுத்தது இந்த இரத்த குளுக்கோஸ் அளவை அதிகரிக்கிறது. கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது. தூக்கம் மற்றும் விழிப்பு அழற்சியை ஒழுங்குபடுத்துகிறது. மன அழுத்தத்தை சமாளிக்க ஆற்றலை அதிகரிக்கிறது மற்றும் சமநிலையை மீட்டெடுக்கிறது. கார்டிசோல் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் பொழுது அது பாலியல் ஹார்மோன் உற்பத்தியை தடுக்கிறது. ஆண் பெண் பாலியல் உந்துதல் குறையும். உடலில் கார்டிசோல் அதிகமானால் சோர்வு, கவலை, மனசோர்வு, தலைவலி, எரிச்சல், மலசிக்கல், வயிற்றுப்போக்கு, எடை அதிகரிப்பு, உயர் இரத்த அழுத்தம் ஆகியவை ஏற்படுகிறது. குறைந்த கார்டிசோலினால் சோர்வு, குறைந்த இரத்த அழுத்தம், எதிர்பாராத இடையிழப்பு, மோசமான பசி ஆகியவை ஏற்படுகிறது. தூக்கம் கார்டிசோல் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க தூக்கம் மிக முக்கியம்.
கார்டிசோல் சமநிலையில் இருக்கும். அதான் இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய எண்டோக்ரின் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் குறைபாடுகள் தான் அது காரணம். அதில் மெயினாக பார்க்கும்போது இந்த அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய கார்டிசோல் வந்து அதிகமாக சுரக்கிறது எப்போன்னா மன அழுத்தம், மன இறுக்கம், படபடப்பு தன்மை, கோபம், இது மாதிரி மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் போது இந்த கார்டிசோல் அளவு அதிகமாகிறது. இந்த கார்டிசோல் அளவு அதிகமாகிறதுனால மெயின் காரணம் தூக்கத்தை கெடுக்கும். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. மன ரீதியான மன குழப்ப சூழ்நிலையில் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்ல ரத்தத்தில் வந்து இரத்த அழுத்தம், ப்ரெஷர் வந்து அதிகமாயிரும். ஹார்ட் படபடப்பு தன்மை ஏற்படும். அதோடு மட்டுமல்லாமல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்பட காரணமாகிறது. இது வந்து மெயினாக வந்து ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சுரப்பியை வந்து என்ன ஆகுது தடைப்பட்டதுனால நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தைகள் பிறப்பதற்கு குழந்தைகள் அந்த கரு உற்பத்தி ஆகுதில் நிறைய பாதிப்புகள் வருது. அது காரணம் என்னென்னா மன ரீதியான பாதிப்புகள். மன ரீதியாக வந்து பல்வேறு பாதிப்புகள் வரும்போது அந்த ஹார்மோன்கள் வந்து பாதிக்கப்படுது. அதனால் குழந்தை பார்க்கக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சி போயிடுது. அதனால் வந்து நம்ம எப்போதும் மனதை அமைதியாக வச்சுக்கிறது மூலம் பெரும்பாலான நோய்கள் வராமல் தவிர்க்கலாம். இதுக்கு மெடிசன் என்ன அப்படின்னா நல்லா தூங்கணும். நல்லா நம்ம தூங்கினோம்னாலே மீண்டும் இந்த ஹார்மோன் வந்து சமநிலைக்கு வந்துடும். அதில் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட், தைராய்டு, பராதைராய்டு, லிம் கிளாண்ட் இதெல்லாம் முறையாக ப்ரெஷர் கொடுத்துட்டு வர்றது மூலமும் இந்த ஹார்மோனுடைய அதிகமான இயக்கத்தை வந்து சமநிலைப்படுத்த நமக்கு பயன்படும். அதனால் ரிஃப்ளெக்ஸாலஜி பல்வேறு நோய்களை குணப்படுத்த இயற்கை சார்ந்த மருத்துவ முறை இன்றைய காலகட்டத்தில் எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெரபி. பல நாடுகளில் ரெக்கக்னைஸ் ஆன தெரபி. அதனால் முழுமையாக நம்ம உடல் கூறுகள், நம்ம உடலில் உள்ள ஆர்கான்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஆர்கான் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன பிரச்சனை, குறைவாக ஃபங்க்ஷன் ஆகும் என்ன பிரச்சனை, எண்டோக்ரின் சிஸ்டத்தினுடைய எக்ஸஸாக ஃபங்க்ஷன் ஆனால் என்ன பிரச்சனை, டெபிஷியன்ஸாக ஃபங்க்ஷன் ஆகுன நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த கரெக்டாக பாயிண்ட் எந்த இடத்துல லொக்கேஷன் இருக்குது, எப்படி அழுத்தம் கொடுக்கணும் கரெக்டாக பண்ணால் ஒரு நோய்களை குணப்படுத்துவதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நமக்கு கால்பாத சிகிச்சை அற்புதமாக பயன்படும். இந்த கால்பாத சிகிச்சை பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. மத்திய அரசினுடைய நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மூலம் ஒரு வருட டிப்ளமா இன் ஃபுட்ப்ளெக்ஸாலஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது. முழுமையாக கற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரிய வாய்ப்பு. டிப்ளமா இன் ஃபுட்ப்ளெக்ஸாலஜி பயிற்சியை கற்க விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். 30 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை 9444641062. நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து அக்குபஞ்சர், ஃபுட்ப்ளெக்ஸாலஜி, வர்மா மசாஜ் தெரபி, ஹெர்பல் மெடிசன், ஃப்ளவர் மெடிசன் பயிற்சிகள் நடைபெறுகிறது. அதுபோல் வர்மா, அக்குபஞ்சர், ஃபுட்ப்ளெக்ஸாலஜி, கப்பிங் தெரபி ஆகியவற்றின் மூலம் அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும். சிகிச்சை பெற விரும்புவோரும் பயிற்சி பெற விரும்புவோரும் தொடர்பு கொள்ளவும். 9444641062 8825545847. நன்றி, வணக்கம்.